மஹிந்த ராஜபக்சவை விட பிரபாகரன் அவர்கள் நல்லவர் என்ற விடயத்தையும் தெரிவித்துவிட்டு சென்றிருந்தார். நாமல் ராஜபக்ச அவர்கள் கூட இந்த விடுதலை புலிகள் அமைப்பினர் சார்ந்த விடயங்களை சொல்லி ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை புலிகள் அமைப்பினருடைய காலத்தில் கூட இந்த தலதா மாளிகை பெரேராக்களோ அல்லது கதிர்காம பெரேராக்களோ பொதுமக்கள் பயணிக்கின்ற இடங்கள்ல ஏதாவது ஒரு தாக்குதல் நடத்தப்பட வேண்டுமாக இருந்தால் அங்க முற்றாகவர்கள் இல்லாத நேரத்தில் பொது இடங்கள்ல தாக்குதல் நடத்துகின்ற பொழுதும் அவ்வாறான சில நிலைப்பாடுகளை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற குறிப்பாக இந்த சட்டத்தரணிகள் சங்கத்திலிருந்து அனைத்து இந்த நீதித்துறை சார்பான சிவில் அமைப்புகளும் எதிராகத்தான் இருக்கின்றன. நாமல் ராஜபக்சவை தாக்குறதுக்கான முயற்சிகளை அண்மையில கூட இந்தியாவில் இருவர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அவர்கள் இலங்கையை சேர்ந்தவர்கள் என்றும் அங்க ஏதோ ஒரு பாதாள உலகக்குழு செயல்பாட்டை மேற்கொள்றதுக்கு வந்திருந்தவர்கள் என்றும் நாமல் ராஜபக்ச கூட அண்மையில இந்தியாவுக்கு ஒரு பயணத்தை மேற்கொண்டிருந்தார். இப்படியான சில விஷயங்கள்ல சில தகவல்கள் கசிஞ்சதால தான் அவர் நகர்த்தல்களை ஒரு சர்வதேச ரீதியான அல்லது அண்டை நாடு என்கிற வகையில் இந்தியாவில் சில நகர்த்தல்களை மேற்கொள்றதுக்காகத்தான் அவர் அந்த பயணத்தை மேற்கொண்டாரான். ஜெஃப்னபிடியன் சொந்தங்களுக்கு வணக்கம். அண்மை காலமாகவே இந்த விடுதலை புலிகள் அமைப்பினர் சார்ந்த சில விமர்சன கண்ணோட்டங்கள் தென்னிலங்கை அரசியல் பரப்பிலிருந்து வாரதை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றன. குறிப்பாக சரத் பொன்சேகா அவர்கள் தான் இந்த கலாச்சாரத்தை ஆரம்பித்து வைத்திருந்தார். முன்னைய காலகட்டங்களில் வெகுவாக விமர்சித்தவர்கள் அதற்கு பிறகு ஒரு சில ஆதரவு நிலைப்பாடுகளை எடுத்துக்கொண்டதையும் காணக்கூடிய மாதிரி இருந்தது. குறிப்பாக சரத் பொன்சேகா அவர்கள் பேசுகின்ற பொழுது மஹிந்த ராஜபக்சவை விட பிரபாகரன் அவர்கள் நல்லவர் என்ற விடயத்தையும் தெரிவித்துவிட்டு சென்றிருந்தார். ஆகவே இப்படியான விடயங்கள் எல்லாம் ஒரு அவர்களுடைய அரசியல் சுயலாபத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக அவர்கள் செய்கின்ற விடயம்தான். அதே மாதிரி நாமல் ராஜபக்ச அவர்கள் கூட இந்த விடுதலை புலிகள் அமைப்பினர் சார்ந்த விடயங்களை சொல்லி இப்ப இருக்கிற அன்ரோகுமார் அரசநாயக்கனுடைய அரசாங்கத்தை வெகுவாக விமர்சிச்சிருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அண்மையில் இந்த தலதா மாளிகை பெரேரா மற்றும் இந்த கதிர்காம பெரேரா சம்பந்தப்பட்ட விடயங்களில் சில விமர்சனங்கள் வந்ததை காணக்கூடிய மாதிரி இருந்தது. குறிப்பாக இந்த கதிர்காம பெரேரா சம்பந்தப்பட்ட விடயத்தில் அங்கே பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருக்கின்றது என்கின்ற விடயம் பேசப்பட்டிருந்தது. அது சம்பந்தமான விடயங்கள் அரசாங்கம் கிடைத்திருக்கின்றது, இன்னுமே நடவடிக்கை எடுக்கவில்லை என்று எதிர்த்தரப்பிலிருந்து விமர்சனங்கள் வந்ததையும் காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. உண்மையிலேயே பெரேரா என்பது ஒரு சாதாரண நிகழ்வாக முடியாது. அங்கே அதிகளவான மக்கள் கூடுவார்கள். அது மட்டுமில்லாமல் அங்கே கோலாகலமான கொண்டாட்டங்கள் மற்றும் கேளிக்கை நிகழ்வுகள் என்று பல விடயங்கள் தொடர்ந்து அங்கு இடம்பெற்றுக் கொண்டே இருக்கும். ஆகவே ஒரு பொதுமக்கள் சூழ்ந்த ஒரு இடமாக இருக்கிற குறிப்பிட்ட பகுதியில் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுமாக இருந்தால் அது நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பில் பங்கம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாகத்தான் அமையும் என்கின்ற ஒரு கண்ணோட்டம் பலருக்கும் இருந்ததை காணக்கூடிய மாதிரி இருந்தது. அந்த வகையில் அண்மையில் நாமல் ராஜபக்ச அவர்கள் ஊடகங்களை சந்தித்து பேசுகின்ற பொழுது ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை புலிகள் அமைப்பினருடைய காலத்தில் கூட இந்த தலதா மாளிகை பெரேராக்களோ அல்லது கதிர்காம பெரேராக்களோ எந்த ஒரு அசம்பாவித சம்பவங்களும் நடைபெறாமல் அமைதியான முறையிலேயே நடைபெற்றிருந்தது என்கிற விடயத்தை தெளிவுபடுத்தியிருந்தார். ஏற்கனவே விடுதலை புலிகள் அமைப்பினர் சார்ந்த பல விடயங்கள் பேசப்பட்டிருந்தன. பொதுமக்கள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தினது குறைவு. அது மட்டுமில்லாமல் பொதுமக்கள் பயணிக்கின்ற இடங்களில் ஏதாவது ஒரு தாக்குதல் நடத்தப்பட வேண்டுமாக இருந்தால் அங்கே முற்றாகவர்கள் இல்லாத நேரத்தில் பொது இடங்களில் தாக்குதல் நடத்துகின்ற பொழுதும் அவ்வாறான சில நிலைப்பாடுகளை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற கருத்து பொது வழிகளில் காணப்படுறது வளமையாக ஒரு விடயமாக இருக்கின்றது. அதே போலதான் நாமல் ராஜபக்சவும் இந்த விடயத்தை எடுத்து இந்த பெரேரா சம்பவங்களில் விடுதலை புலிகள் அமைப்பினர் இருக்கின்ற பொழுது கூட அது நல்ல முறையில் தான் நடந்தது என்கின்ற ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். அது எதற்காக அவர் தெரிவித்திருக்கின்றார் என்றால், அன்ரோகுமார் அரசநாயக்கனுடைய அரசாங்கம் வந்த பிறகு பாதுகாப்பு கொஞ்சம் சரியான முறையில் இல்லை என்கின்ற விடயத்தை தெளிவுபடுத்துறதுக்காகத்தான் இந்த விடயத்தை அவர் சொல்லியிருந்தார். ஆகவே இதற்கு ஒரு உதாரணமாக அவர் இந்த விடயத்தை எடுத்து காட்டியிருக்கின்றார் தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விடயத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, இந்த நீதிபதிகளுடைய வயதெல்லை நீடிப்பு சம்பந்தமாக எல்லா சிவில் அமைப்புகளும் குறிப்பாக இந்த சட்டத்தரணிகள் சங்கத்திலிருந்து அனைத்து இந்த நீதித்துறை சார்பான சிவில் அமைப்புகளும் எதிராகத்தான் இருக்கின்றன. இவ்வாறு எதிராக இருந்தாலும் கூட அன்ரோகுமார் அரசநாயக்கனுடைய அரசாங்கம் இந்த திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்ற ஒரு விமர்சனத்தை அவர் முன்வைத்திருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஆகவே இது இவ்வாறு இருக்கேக்க இன்னொரு வகையில் நாமல் ராஜபக்சவை தாக்குறதுக்கான முயற்சிகளை பாதாள உலக குழுக்களுடைய பின்புலத்தில் இருந்தோண்டு ஒரு சிலர் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற விமர்சனமான ஒரு செய்தியை இந்த போலீசார அரசியல் அழுத்தங்களில் இருந்து
விலக்குற அல்லது பாதுகாக்கிற ஒரு இணையதளம் ஒன்றில் இந்த தகவல்கள் வெளிவந்திருக்கின்றது. அதாவது நாமல் ராஜபக்சவை தாக்குதல் நடத்துறதுக்கு ஒரு சில பாதாள உலக குழுக்கள் முயற்சிக்கின்றன என்கிற விடயம் பெரிய அளவில் பேசுபொருளாக கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த விடயம் தொடர்பாக பேசுகின்ற பொழுது அவர்கள் என்னென்னு சொல்லியிருக்கின்றார் என்றால், தற்செயலாக இந்த விடயம் நடைபெற்றால் உண்மையிலேயே இது ஜேவிபியினர் மேலே தான் ஒரு பழியாக வந்து விழும். தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சியில் இது நடந்திருக்கின்றது. ஆகவே தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சியில் இது நடந்தால் அந்த விடயங்கள் எல்லாமே ஜேவிபியினரால் தான் மேற்கொள்ளப்பட்டது என்கின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கும். ஆகவே இந்த நாமல் ராஜபக்ச சம்பந்தப்பட்ட விடயத்தில் அவருக்கு இந்த பாதாள உலக குழுக்களால் அச்சுறுத்தல் இருக்கின்றது என்கின்ற ஒரு விடயம் பெரிய அளவில் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. நாமல் ராஜபக்ச இந்த பொது வழிகளில் எப்படியான நபர், அவர் மேலே என்னென்ன விமர்சனங்கள் முன்வைக்கப்படுறது என்றதெல்லாம் வேறு விஷயம். அவர் ஒரு அரசியலில் இயங்குகின்ற ஒரு நபர். ஒரு அரசியலில் சுதந்திரமாக இயங்குவதற்கு இலங்கை நாட்டினுடைய பிரஜைகள் அனைவருக்கும் உரிமை இருக்கின்றது. ஆகவே இப்படி ஒரு உரிமையை பெற்ற ஒருவர் அச்சுறுத்தப்படுவது என்பது இது அவருடைய சுதந்திரத்துக்கு பங்கம் விளைவிக்கின்ற ஒரு விடயமாகத்தான் இருக்கும். ஆகவே இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுகின்ற பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அவருக்கு சரியான பாதுகாப்பை வழங்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை என்கின்ற வகையில் அவர் அந்த கருத்தை தெரிவித்திருந்தார். அண்மையில் கூட இந்தியாவில் இருவர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அவர்கள் இலங்கையைச் சேர்ந்தவர்கள் என்றும் அங்கே ஏதோ ஒரு பாதாள உலகக்குழு செயல்பாட்டை மேற்கொள்றதுக்கு வந்திருந்தவர்கள் என்றும் விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றது. ஆகவே இப்படியான பாதாள உலகக்குழுக்கள் இலங்கையிலிருந்து வெளிநாடுகளில் நடமாடுறது ஒரு சாதாரண விடயமாக மாறிவிட்டதோ, அல்லது அப்படியானவர்கள் ஒரு நாட்டுக்கு போய் அந்த நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு தப்பியோடுற விடயங்கள் எல்லாம் சாதாரண விடயமாக நடந்து கொண்டிருக்கின்றதோ என்கின்ற கேள்விகளும் எழுந்திருக்கின்றன. குறிப்பாக இந்த விடயம் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது அந்த குறிப்பிட்ட நபர்கள் கூட இந்தியாவிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு தப்பி ஓடுவது என்ற அந்த சூழ்நிலையை தான் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். ஆகவே இந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது நாமல் ராஜபக்ச கூட அண்மையில் இந்தியாவுக்கு ஒரு பயணத்தை மேற்கொண்டிருந்தார். இப்படியான சில விஷயங்களில் சில தகவல்கள் கசிஞ்சதால் தான் அவர் இந்த இந்திய பயணத்தை மேற்கொண்டார் என்ற ஒரு கேள்வி இருந்தது. என்றால் முக்கிய பிரமுகர்களை சந்தித்தார். எதிர்கட்சியில் இருக்கிற முக்கிய பிரமுகர்களையும் ஆளுங்கட்சியில் இருக்கிற முக்கிய பிரமுகர்களையும் சந்தித்திருந்தார் என்ற விடயம் பெரிய அளவில் பேசப்பட்டிருந்தது. ஒருவேளை பாதுகாப்பு காரணமாக இருக்கலாம், அல்லது மாகாண சபை தேர்தலினுடைய திகதி உறுதிப்படுத்தப்படும் என்று அரசாங்கத்திலிருந்து சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே மாகாண சபை தேர்தல் சம்பந்தமான சில நகர்த்தல்களை ஒரு சர்வதேச ரீதியான அல்லது அண்டை நாடு என்கிற வகையில் இந்தியாவில் சில நகர்த்தல்களை மேற்கொள்றதுக்காகத்தான் அவர் அந்த பயணத்தை மேற்கொண்டாரான்ற ஒரு கேள்வி ஒன்று எழுந்திருக்கின்றது. என்றால் ஒரு நாளே அவர் இந்த பயணத்தை மேற்கொண்டுட்டு முடித்து வந்தார். இதுதான் பெரிய அளவில் ஒரு அரசியலில் பரபரப்பு பேசுபொருளானது. என்னத்துக்காக ஒரு நாள் அவர் இந்த பயணத்தை மேற்கொண்டார்? இந்த ஒரு நாளிலேயே அவருக்கான சிறப்பு உணவு வகைகள், அது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாம் தொடர்ந்து நடைபெற்றிருந்தது. முக்கிய பிரமுகர்கள் என்றெல்லாம் பேசப்பட்டிருந்தது. ஆக ஒரு குறிப்பிட்ட இந்த ஒரு நாள் பயணம் எதற்காக? அதுவும் அவருக்கு தெரிந்த நெருக்கமான சில முக்கிய நபர்களுக்கு மட்டும்தான் இந்த பயணம் தொடர்பான விடயங்களை அவர் தெரிவித்தார் என்ற விஷயத்தையும் சொல்லியிருந்தார்கள். அது பெரிய அளவில் செய்தி பரப்பலையும் வெளியான ஒரு விடயமாக இருந்தது. ஆகவே எதற்காக இந்த பயணத்தை மேற்கொள்ளணும்? பாதுகாப்பு அச்சுறுத்தல் அவருக்கு இருக்கின்றது என்கின்ற விடயம் ஒரு பக்கத்தில் பெரிய அளவில் பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. இன்னொரு இடத்துல அவரும் இப்படியான பயணங்களை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார். இந்தியாவில் வைத்து 2 இலங்கையைச் சேர்ந்த இந்த பாதாள உலக குழுக்களோடு சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இப்படியாக இந்த விடயங்களை எல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் இந்த அச்சுறுத்தல் நாமல் ராஜபக்சவுக்கு நீடிக்க கூடுமோ என்கின்ற ஒரு கேள்வியும் எழுகின்றது. அல்லது அரசியல் பொது வழிகளில் தொடர்ந்தும் இந்த அரசாங்கத்தின் மேலே விமர்சனத்தை ஏற்படுத்துறதுக்காகவோ அல்லது ஒரு பாதகமான விமர்சனங்களை தொடர்ந்து பேசிக்கொண்டு வர ஒரு சூழ்நிலை நாமல் ராஜபக்ச அல்லது பொதுஜன பெரமுனவுக்கு இருக்கின்றது. குறிப்பாக இந்த நீதிபதிகளுடைய வயதில்லையே அதிகரிக்கிறதுக்கு காரணமே இந்த நாமல் ராஜபக்ச அல்லது ராஜபக்ச குழாமினரை கைது செய்து சிறையில் அடைப்பதற்கான ஒரு முன்முயற்சி தான். இது நீதித்துறையினுடைய சுதந்திரத்தை வெகுவாக பாதிக்கின்றது என்ற ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த முன்னை நாள் ஜனாதிபதிகளுடைய சிறப்பு உரிமைகள் குறைக்கப்பட்டதில், அவர்களுடைய பாதுகாப்பு குறைக்கப்பட்டதில் இது தேசிய பாதுகாப்புக்கு பங்கமாக அமைகின்ற ஒரு விடயம் என்ற விமர்சனத்தை முன்வைத்திருந்தார்கள். மஹிந்த ராஜபக்ச அவர்கள் வாக்குமூலம் கொடுப்பதற்காக அல்லது ஒரு விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்த பொழுது பெரிய அளவிலான போராட்டத்தை அவர்கள் பொது வெளியில் நின்று முன்னெடுத்திருந்தார்கள். அதில் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய படத்தை தாங்கியவாறு மஹிந்த ராஜபக்ச அவர்கள் நாட்டை யுத்தத்திலிருந்து பாதுகாத்தவர், அவருக்கு இப்படியான விடயங்கள் எல்லாம் நடக்கின்றன என்று ஒரு விமர்சன கண்ணோட்டத்திலேயே இந்த அரசாங்கத்தை பார்க்கணும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்து கொண்டே பொதுஜன பெரமுன அவர்கள் இந்த போராட்டங்களையும் மற்றும் அரசாங்கத்துக்கு எதிரான சில நிலைப்பாடுகளையும் வெளிப்படுத்தி கொண்டிருந்ததை
காணக்கூடிய மாதிரியே இருந்தது. ஆகவே இப்படியான விடயங்களை எல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது இதுவும் இந்த அரசாங்கத்தின் மேல விமர்சன கண்ணோட்டம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விடயங்கள் எல்லாம் நடந்தனவா என்கின்ற ஒரு கேள்வியும் பலமாக எழுகிறத காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் மீண்டும் இவர்களுடைய வழக்கல் இறுகிக்கொண்டே வருகின்றன. ஊழல் குற்றச்சாட்டுகள் சார்ந்த விடயங்கள் பெரிய அளவில் பேசப்படுகின்றது. அண்மையில் கூட மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஒரு 100 கோடி ரூபாய் ஊழல் சம்பந்தப்பட்ட வழக்கு சம்பந்தமான வாக்குமூலம் ஒன்று மஹிந்த ராஜபக்சவுக்கு நெருக்கமான ஒருவராலேயே பெறப்பட்டிருந்தது. கோட்டபாய ராஜபக்சவனுடைய மருமகனிட்டே இருந்தே கோட்டபாய ராஜபக்சவுக்கு எதிரான வாக்குமூலம் ஒன்று பெறப்பட்டிருந்ததை காணக்கூடிய மாதிரியே இருந்தது. ஆகவே சுற்றி வர இந்த ராஜபக்சர்களுடைய இந்த வழக்குகள் எல்லாம் தொடர்ந்து இறுகி கொண்டு வர்றதை காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஆகவே இந்த அடிப்படையில் வைத்து பார்க்கின்ற பொழுது இப்படியான விடயங்களில் இருந்து தப்பித்து கொள்றதுக்காகத்தான் இந்த விமர்சன கணைகளை எல்லாம் இந்த அரசாங்கத்தின் மேலே வைக்கின்றார்களோ என்கின்ற இன்னொரு விடயமும் ஒரு பேசு பொருளாகிறத காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஆகவே இதெல்லாமே ஒரு 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 அரசியல் புள்ளியில் இணைகிறத காணக்கூடிய மாதிரி இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் இந்த எதிர்கட்சிகள் மீதான விமர்சனத்தை அவர்கள் முன்வைக்கிறதுக்கு காரணம் என்று பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகளுடைய கூட்டணியே இந்த ஊழல்களை ஒழிக்கிறது, அதாவது தங்களுடைய ஊழல்களை மறைக்கிறதுக்கான ஒரு பின்னணியாகத்தான் இருக்கின்றது. இந்த எதிர்கட்சிகளை கூட்டணி அமைத்து கொள்கிறார்கள் எதிர்காலத்தில் சிறை செல்ல போபவர்கள். குறிப்பாக இந்த தமிழ் கட்சிகளுடைய கூட்டணி சார்ந்து பேசுகின்ற பொழுதும் கூட அமைச்சர் சந்திரசேகரம் அவர்கள் இந்த விடயத்தை தான் தெரிவிக்கின்றார். அதாவது எதிர்காலத்தில் சிறை செல்ல போகிறவர்கள் ஒரு கூட்டணியாக அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த ஆளும் கட்சியினுடைய ஒரு பார்வை எதிர்கட்சியினர் ஊழல் கண்ணோட்டத்தில் பார்க்கிறதும், அதே மாதிரி எதிர்கட்சியினர் அரசாங்கத்தின் மேலே ஒரு ஊழல் பழிகளையோ அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து சுமத்தி கொண்டு வாரதும் ஒரு அடிப்படை பிரச்சனையாக இருக்கிறதையே காணக்கூடிய மாதிரி இருக்குது. எல்லாமே ஒரே புள்ளியில் தான் இணையுது. அதுதான் அரசியல் பழிவாங்கல்கள். வழக்கமாக தேசிய மக்கள் சக்தி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்ததில் இருந்தே, அதாவது இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கைது செய்யப்பட்டதிலே இருந்தே இந்த அரசியல் பழிவாங்கல் என்ற விடயம் தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் மக்கள் எதிர்பார்ப்பது என்னென்றா அரசியல் பழிவாங்கல்களை இல்லை, ஒரு முறையான விசாரணையோடு கூடிய தண்டனைக்கு உட்படுத்தல். யார் உயிர்த்தனார் தாக்குதலில் பிரதான சூத்திரதாரியோ அது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், கோட்டபாய ராஜபக்சவோ யாரோ, முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும். அந்த முறையான விசாரணையினூடாக அவர்களுக்கான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். ஆகவே தண்டனையை நோக்கி நகர்த்தல் என்கிற விடயத்தை தான் தொடர்ந்து மக்களும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இவற்றை பொது வழிகளில் பேசுகின்ற பொழுது எதிரணிகளும் ஆளும் கட்சியும் பேசுறது அரசியல் பழிவாங்கல் என்ற ஒரு விடயத்தை தான் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். ஆகவே இந்த விடயங்களில் சரியான ஒரு நிலைப்பாட்டை காட்ட வேண்டும் என்றுதான் பலருடைய கருத்தாகவும் இருக்கின்றது. இது இவ்வாறு இருக்க இன்னொரு முக்கியமான விடயம் அண்மை காலமாக சமூக வலைத்தளங்கள்லையும் முக்கிய செய்தி பரப்புகள்லையும் பேசுபொருளாகி கொண்டிருக்கின்றது. அதுதான் அனோஜனின் உடைய கைது. அனோஜனுடைய கைது சம்பந்தமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, அவர் கைது செய்யப்பட்டதுன்ற பின்புலத்தில் ஒரு மதம் சார்ந்த விடயம் அல்லது இரு மதம் சார்ந்த விடயங்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த சுப்பிரமணியம் என்கிற நாய் தாக்கப்பட்டது, அதில் முஸ்லீம் நபர் ஒருவர் சம்பந்தப்பட்டிருக்கின்றார். ஆகவே அந்த முஸ்லீம் நபருக்கு எதிராக பேசுகின்ற பொழுது அவர் ஒரு கருத்தை முன்வைக்கின்றார். அந்த கருத்தில் முகமது நபி அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விமர்சனத்தை முன்வைக்கின்றார். இங்கே ஒரு மதம் சம்பந்தப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி சவுதி அரேபியான்றது ஒரு மதம் சம்பந்தப்பட்ட நாடு. அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் அந்த மதத்துக்கு கீழே தான் இருக்கின்றது. ஒரு தனிப்பட்ட மதத்துக்கு கீழே சட்டத்திட்டங்கள் இருக்குமாக இருந்தால் அந்த மதத்தை நிந்திப்பவர்கள் மேலேயும் ஒரு பயங்கரமான ஒரு தண்டனைகள் பாய்கிறது வழக்கமான விடயம்தான். அதே மாதிரி தான் அவருக்கு 5 வருட சிறை தண்டனையும், அதே மாதிரி 3 மில்லியன் ரியால்கள் சவுதி ரியால்களும் அவருக்கு தண்டப்பணமாக விதிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 27 கோடி ரூபாய் எங்களுடைய இலங்கை ரூபாய்க்கு அந்த பணம் மதிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்களை வைத்து பார்க்கிற பொழுது அவர் கட்ட தவறும் பட்சத்தில் 5 அல்லது 10 வருடங்கள் அவருக்கு சிறை தண்டனை நீடிக்கவும் வாய்ப்பு இருக்கின்றது. முஸ்லீம் மக்களினுடைய முக்கிய பண்டிகைகள் நிகழ்வுகள் வருகின்ற பொழுது இந்த தண்டனை காலம் குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது அதிகபட்சம் விழுக்காடுகள் கூட குறைவாகத்தான் இருக்கின்றது. இதையும் விட மிகப்பெரிய அளவிலான தண்டனை கைதுகளும் இருக்கின்றார்கள். அவர்களையும் பார்க்கணும் என்கிற அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த முக்கிய நிகழ்வுகள் வருகின்ற பொழுது இவருடைய தண்டனை குறைப்பென்றதும்
ஒரு சாதாரணமான விடயமாகத்தான் இருக்கிறது. நடைபெறுமா இல்லையான்றது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இது இவ்வாறு இருக்க இந்த விடயங்கள் தொடர்பாக அவருடைய குடும்ப சூழ்நிலையில் இதை கட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்தவர் தான் இவர். அவ்வளவு பெரிய ஒரு பணக்கார வர்க்கத்தைச் சேர்ந்த நபரும் இல்லை. ஆகவே இது கட்டப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு. அவர் தன்னுடைய சிறை தண்டனையை நீண்ட காலம் கழிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது தான் பேசப்படுகிறது. அது தொடர்பாக அண்மை காலமாக இந்த அரசாங்கம் என்ன முன்னேற்றகரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டது என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது. குறிப்பாக இங்கிருந்து பணிப்பெண்களாக செல்கின்றவர்களுக்கு அங்கே இழைக்கப்படுகின்ற சில அநீதி காரணமாக அவர்கள் இறந்து போவது மற்றும் அவர்களுக்கு எதிராக சில சிறை தண்டனைகள் வழங்கப்படுகின்ற நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டு தான் இருக்கின்றது. அதற்கு இலங்கை அரசாங்கத்தால் என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என்றால் ஒரு சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஆனால் பரந்த அளவில் இது தொடர்ந்து கொண்டு தான் இருக்கின்றது. இது பலமையாகவே இலங்கை நாட்டில் மட்டுமில்லை, இந்தியாவில் இருந்து போகின்றவர்கள் அல்லது கீழத்தேச நாடுகளில் இருந்து இந்த அரேபிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கிறவர்கள் மேலேயோ சிறை தண்டனை விதிக்கப்படுகின்ற பொழுதோ அல்லது அவர்களது உயிருக்கு ஏதாவது ஆபத்து வருகின்ற பொழுதோ அந்த நாடு மிகப்பெரிய அளவில் தலையிட்டு அந்த விடயங்களை குறைச்சு கொள்வது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கின்றது. பெரிய அளவில் அந்த அரசாங்கம் தலையிட்டு செய்ய வேண்டும் என்றால் ஒரு பெரிய அளவு அந்த நாட்டில் அவர் ஒரு பெரிய இடத்துல இருக்கணும். அப்படி இருந்தால்தான் உடனடியாக தலையிட்டு அது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். அந்த அளவுக்கு அனோயனும் பெரிய அளவு ஒரு பிரபலமோ அல்லது ஒரு அரசியல்வாதியோ அல்லது அந்த அடுத்த கட்டம் நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு பணக்கார வர்க்கத்தினர் ஒன்று கேட்டால் இல்லை என்று தான் சொல்லணும். ஆகவே ஒரு சிக்கல் நிலைமை ஒன்று இந்த வழக்கில் இருக்கின்றது. இது தொடர்பாக இந்த நலிந்த ஜேதிஸ் அவர்களை கேட்ட பொழுது, ஊடக அமைச்சர் நலிந்த ஜேதிஸ் அவர்களை கேட்டபோது அவர் சொல்லியிருந்தார், இது தொடர்பான இந்த ஒரு நகர்த்தல்களும் இதுவரைக்கும் முன்னெடுக்கப்படவில்லை. நேற்றைய தினம்தான் அவர் இந்த பதிலை சொல்லியிருந்தார். இதுவரைக்குமே முன்னெடுக்கப்படையில் தூதரகத்தோடு பேசி அது சம்பந்தமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்கின்ற வகையில் அவர் தெரிவித்திருந்தார். அவருடைய கருத்துப்படி இந்த நாட்டு அரசாங்கமும் ஒரு அடுத்த கட்டமான ஒரு சரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இல்லை என்ற விதத்தில் தான் பார்க்க வேண்டி இருக்கின்றது. ஆகவே இது இவ்வாறு இருக்க தொடர்ந்துமே அவருடைய குடும்பத்திலிருந்து மிகவும் ஒரு கவலையான நிலைமை தான் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்குன்னு சொல்லணும். பார்க்கலாம் அடுத்த கட்டம் நோக்கிய நகர்வுகள் எல்லாம் எவ்வாறு இருக்க போகின்றது என்பதை. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பிரச்சனை தொடர்ந்து இந்த இலங்கை பரப்பிலையும் சரி இந்திய பரப்பிலையும் சரி இருந்து கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனையாகவே இருக்கின்றது. அதுதான் மீனவர் பிரச்சனை. இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனை என்றது வளமையாக நடக்கின்ற வளமையாக ஒரு பேசுபொருளாகின்ற பிரச்சனையாகத்தான் இருக்கின்றது. பொது வழிகளில் பேசுகின்ற பொழுது இது சரியான எல்லை நிர்ணயம் இருந்தால் இந்த பிரச்சனைகளை எளிதாக தீர்த்து கொள்ளலாம். ஆனால் ஏதோ ஒரு அரசியலுக்காக இந்திய மத்திய அரசும் இலங்கை மத்திய அரசும் இந்த பிரச்சனையை தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கின்றது. இலங்கையில் வழக்கமாக வந்த கடல் தொழில் அமைச்சர்கள் எல்லாம் இந்த பிரச்சனைகளை கேட்டு அறிந்து கொள்கின்றார்களே தவிர இதற்கான தீர்வு திட்டங்களை சரியான முறையில் வழங்கினார்கள் என்ற இல்லை என்று தான் சொல்லணும். அந்த வகையில் தொடர்ந்துமே இந்த கடற்தொழிலாளர்கள் போராட்டங்களை மேற்கொண்டிருக்கிறது ஒரு வளமையான விடயமாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த கடற்தொழிலாளர் சங்கம் குறிகாட்டுவான் கடல் பரப்பில் தொடர்ந்தும் கடலுக்குள்ள ஒரு போராட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அந்த போராட்டத்தில் கண்ணாடி இழை படகுகள் தொடர்ந்து அங்குமிங்குமாக ஓடவிடப்பட்டு அதில் கொடிகளும் பறக்க விடப்பட்டு தங்களுடைய எதிர்ப்பை காட்டியிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்தியாவினுடைய இழுவை மடி படகுகள் இங்கே வாரதால இலங்கை கடல் எல்லைக்குள்ள இருக்கிற கடல் வளங்கள் முற்றாக அழித்தொழிக்கப்படுகின்றன. அவர்களுடைய படகுகள் சேதப்படுத்தப்படுகின்றன, வேலைகள் சேதப்படுத்தப்படுகின்றன. இதனால லட்சக்கணக்கில் இருந்து கோடிக்கணக்கு வரையுமே அவர்களுக்கு அழிவுகள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது. இந்த அழிவுகளை ஈடு செய்ய அரசாங்கமும் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்வதில்லை. அது மட்டும் இல்லாமல் இந்திய அரசாங்கத்தோடு பேசி ஒரு முடிவு திட்டங்களை கொண்டு வருவோமா இருந்தால் அது சரியான முறையில் நடக்கும். ஆனால் இன்னுமே அதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை. இங்கே இருக்கின்ற சமாசங்களும் அங்கே போய் சில பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருந்தன, அரசியல் கட்சிகளும் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருந்தன. இது சம்பந்தமான விடயங்களில் ஸ்டாலின்கிட்ட கடிதம் கொடுக்கப்பட்டு ஸ்டாலினும் மத்திய அரசிட்ட கொடுத்திருந்தார். ஆனால் இன்னுமே நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை. தொடர்ந்துமே போராட்டங்கள் இடம்பெற்று கொண்டு தான் இருக்கின்றது. பார்க்கலாம் இந்த விடயங்கள் சம்பந்தமான முடிவுகள் எந்த மாதிரி முடிய போன்றன, இரு நாட்டு அரசாங்கங்களும் இதற்கு எந்த வகையான நடவடிக்கைகளை எடுக்க போன்றார்கள் என்பதனை.